தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் சிகிச்சைக்கு பணம் கொண்டு செல்பவர்கள் வாட்ஸ்அப் ஆதாரத்தை காண்பித்தாலே போதும் என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்கிறது. வேட்புமனு தாக்கல் வருகிற 30ஆம் தேதி தொடங்குகிறது. ஓட்டு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடக்கிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலானதை தொடர்ந்து வாகன சோதனைகள் தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் யாரும் தேர்தல் நடவடிக்கைகள் முடியும் வரை, அதாவது வரும் மே 6ஆம் தேதி வரை தனிநபராக 50,000க்கும் மேல் தொகையை எடுத்து செல்ல முடியாது. அப்படி கொண்டு செல்வதாக இருந்தால் அதற்கான ஆதாரங்களை கையில் வைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பறக்கும் படையினர் அந்த தொகையை பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவ சிகிச்சைக்கு எடுத்து செல்லப்பட்ட பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக தலைமை அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்கம் அளித்துள்ளார். அதன்படி பொதுமக்களை தொல்லை செய்யக்கூடாது என பறக்கும் படைக்கு அறிவுறுத்தல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ காரணத்திற்காக பொதுமக்கள் 50,000க்கும் மேல் பணம் எடுத்து சென்றால் அதற்கான ஆதாரத்தை வாட்ஸ்அப்பில் கூட காண்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறைய அசோசியேஷன்ஸ்கள் வந்துட்டு மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 50,000 ரொம்ப கம்மி, அதை த்ரெஷோல்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கமிஷன் நாலேஜ்க்கு கொண்டு போயிருக்கோம். ஏன்னா ஆஸ் பர் லா ஆஸ் ஆன் டேட் இட் இஸ் 50,000. கோயிலுக்கு கொண்டு பணம்லாம் கூட சீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் கூட சொல்லியிருக்காங்க. உண்டியில் போடுற பணத்துக்கெல்லாம் கூட இல்லை, அதை சென்சிட்டைஸ் பண்ணியிருக்கோம். தேவையில்லாத பொதுமக்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது, சென்சிட்டைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இல்லை அது எல்லா மாவட்டத்திலே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கிரீவன்ஸ் கமிட்டி கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். அவங்க அங்கே கொண்டு போகிறது எதுவும் டாக்குமெண்ட்ஸ் இல்லை அவங்கக்கிட்ட, அவங்களுக்கு தான் கொண்டு போகிறோம். சில டைமில் பெரிய சீஜர் கூட நடந்துட்டுருக்கு. ஆனால் அவங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் அந்த நேரத்தில் கையில் இல்லை. அங்கே கொண்டு போனாங்கன்னா அப்போ உடனே பார்த்துட்டு அதை ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு போக டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா இன்கம் டேக்ஸ்க்கு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டுருக்கோம். மேம், சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சிட்டே வருது. என்ன ரீசன் நினைக்கிறீங்க மேடம்? ஏன்னா இப்போ சென்னையில் இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸு, கிராமத்தில் இருக்க கூட வந்து தேர்தலில் நின்று 3 மணி நேரம் நின்று 4 மணி நேரம் நின்று வாக்களிக்கிறாங்க. ஆனால் சென்னையில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் வாக்கு சதவீதம் குறையுது. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க மேடம்? We will definitely have higher percentage this time. அப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். Yeah, SWIP is in full action. So we'll win. Okay, next. Where next? No, 2 questions only. Yeah.